வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஓகே சார். தமிழ் சினிமாவோட முதல் சூப்பர் ஸ்டார் தியாகராஜ பாகவதர் அவருடைய வாழ்க்கை வரலாறாக காந்தா படம் வந்தது. பார்த்தீங்களா சார்? எப்படி இருக்குது? பார்க்கலாம். படம் பார்க்கல. ஓகே சார். ஆனால் அந்த படத்தை பற்றி நிறைய பேர் பரவலாக வந்து பேசிகிட்டு இருப்பாங்களே, அதை பற்றி எதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? படம் எப்படி? தியாகராஜ பாகவதர் பற்றி எடுத்ததாக சொன்னாங்க. படம் என்னன்னு தெரியாதனால தெரியாது. ஓகே சார். பாகவதருடைய வாழ்க்கையில் ஒன்றும் பெரிய சம்பவங்கள் பெருசாக அது ஒன்றும் கிடையாது. ஓகே. ஆனால் அதை வச்சு பயோபிக் எடுக்கிற அளவுக்கு விஷயங்கள் இல்லை சார். இப்போது தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி படமாக ஜனநாயகன் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ படத்தோட இசை வெளியீட்டு விழா எப்பயுமே வந்து சென்னையில் ஒரு பெரிய அரங்கத்தில் பண்ணுவாங்க. இப்போது மலேசியாவில் பண்ணுறாங்க. ஸோ மலேசியானும் போது எல்லாரும் ஒரு தமிழ் நடிகரோட இவ்வளோ பெரிய இசை வெளியீட்டு விழாவை ஏன் மலேசியாவில் வைக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது ஒன்றும் புதுசு இல்லையா? இல்லை, இதுக்கு முன்னாடி இது நிறைய படங்கள் ரஜினிகாந்த் படம்லாம் மலேசியாவிலையும் ஆப்பிரிக்காவிலையும் அண்டார்டிகாவிலையும் எல்லாம் வச்சுருக்காங்க. எதுக்காக போகிறாங்கிறதுலாம் கேள்வி இல்லை சார். அதுதான் சார், இது சம்மந்தம் இல்லாதவங்கலாம் போவாங்க அதுக்கு. ஓகே. இசை வெளியீட்டு விழாவுக்கு அந்த ஊருக்கு ஏன் போகிறாங்கன்னா அங்கே கொஞ்சம் பணம் தேத்தலாங்கிறதுக்கு தான். துபாய்க்கும் சினிமாவுக்கும் என்னங்க சம்மந்தம்? துபாயில் சினிமா தியேட்டரே கிடையாது. அங்கே என்னத்துக்கு சினிமா நிகழ்ச்சிகள்லாம் நடத்துகிறாங்க? பணக்காரன் இருக்கிறான், ஓடும், பொழப்பு ஓடும், அதுக்காக போகிறாங்க, அவ்வளோதான். இல்லை சார், இப்போது இந்த கேள்வி ஏன் வருதுன்னா, இதுக்கு முந்தைய விஜய் அவங்களுடைய படத்தோட இசை வெளியீட்டு விழா மேக்ஸிமம் சென்னையில் நடந்திருக்கு. இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் முன்னாடி நடந்த விஜய் பட இசை வெளியீட்டு விழா எது? நேரு இண்டோர் ஸ்டேடியமில் நடந்தது இல்லை சார். எந்த படத்துக்கு? லியோ படத்துக்கு சக்ஸஸ் மீட் நடந்தது. அப்புறம் வாரிசு ஒரு படம் வந்ததா? சரி, ரொம்ப சந்தோஷம். அதுக்கு முன்னாடி வாரிசு படத்தோட ஆடியோ லான்ச் நடந்தது. அண்டு கோட்டுக்கு ஆடியோ லான்ச் பண்ணலை. ஸோ சக்ஸஸ் மீட்டும் வந்து பெருசாக பண்ணலை. அப்போ வந்து அரசியல் அழுத்தத்துக்கு காரணமானு சொன்னாங்க. பட் தெரியல. இப்போ இந்த படமே ஓடலையே, அப்புறம் இல்லை விழா நடத்துறது. ஓகே சார். கோட்டுன்னு ஒரு படம் வந்தது. ஆமாம் சார். கோட் அடிச்சது, அவ்வளோதான். ஓகே சார். வாரிசுன்னு ஒரு படம் வந்தது தெரியல, போனது தெரியல, அவ்வளோதான். அது சினிமா உளுந்து போச்சுங்க. இப்போ நீங்கள் பேசுறதெல்லாம் வந்து வரலாறு தான். சினிமா என்ற ஒரு மீடியா இருந்தது, அது இப்போ இல்லை. அது இருந்தபோது என்னெல்லாம் நடந்ததுன்னு நம்ம சொல்லணும். இன்னொரு 2 வருஷம் கழித்து கேட்டாக்கா அந்த வர்ற பசங்களுக்கு அது என்னன்னு கூட தெரியாது. இது இப்போ ஒரு கல்லூரியில் உட்காந்து தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சினிமா வந்ததுன்னா இன்றைக்கி பசங்க இருக்க மாட்டான். இன்றைக்கி கிளாஸ் எம்டியாக இருக்கும், என்னென்ன சினிமா ரிலீஸு அப்படின்னு இருக்கும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைகளில் பசங்க வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. படம் ரிலீஸ் சினிமா ரிலீஸ் ஆனதை எப்படி தெரியுதுன்னா, பாரபத்திரிக்கை ஒன்று வாங்குறேன், அதில் வந்து விமர்சனம் எழுதுகிறாங்க. அந்த விமர்சனத்தை வச்சுக்கிட்டு தான் சரி ஒரு இந்த மாதிரி சினிமாலாம் வந்துருக்குதுன்னே தெரியுது. போரூரில் ஒரு சினிமா தேட்டர் அதை மூடிவிட்டாங்கங்கிறாங்க. போனோம், முடிஞ்சு போச்சு. எங்கே சினிமா ஓடுது? எங்கே போய் பார்க்குறது? சினிமா ஓடினா கூட மாலுக்கு தான் போகணும். மாலுங்களே இப்போ மூடிவிட்டாங்க. ஃபினிக்ஸ் மால் அவ்வளோ பெருசு, அதுக்கு முன்னாடி ஆஃபீஸ் கட்டிவிட்டாங்க. மாலே விழுந்துட்டு போகுதுங்க. ஆன்லைனில் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் போயிடுச்சு, இந்த என்டர்டெயின்மெண்ட்லாம் போயிடுச்சு. தியேட்டரில் போய் பார்க்குற அவசியங்கள்லாம் இல்லை. வீட்டில் டிவி ஆன் பண்ணுறோம், நம்ம பிடிச்சதுன்னா பார்க்குறோம், இல்லாட்டி ஆஃப் பண்ணிட்டு போயிடுறோம். தியேட்டருக்கு போகிறதுங்கிறது அவ்வளோ சுலபமாக இல்லை. அதை அந்த அம்மா ஜிஎஸ்டி வரி பாப்கார்னுக்கு சேர்த்து போட்டுடுச்சு. அப்புறம் எங்கே வெளியில் போனால் 2000 3000 ஆகுதுன்னா யாரால் போக முடியுமா? மிடில் கிளாஸ் எல்லாம் போக முடியல. பெண்கள் சினிமா வந்து சீரியல் எடுத்துக்கிச்சு. சீரியல் எடுத்ததுக்கப்புறம் சினிமாவுக்கு வந்து இருக்கிற ஆதரவுகள் இல்லை. அதே சீரியல் நட்சத்திரங்கள் வந்தால் சினிமா நட்சத்திரங்களுக்கு இருக்கிற மரியாதை அவங்களுக்கு கிடைக்கும். அவங்களோட நிகழ்ச்சிகளை நடத்துகிறாங்க. எவ்வளோ கூட்டம் வருது, எவ்வளோ ஆர்ப்பாட்டம். அவங்க வரும்போது அந்த காட்சிகள்லாம் சொல்கிறாங்க, நான் அவனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிறான், வேண்டாங்கிறாங்க. இன்வால்மெண்ட் இருக்குது. இன்றைக்கி சினிமாவுக்கு இங்கே நிகழ்ச்சி நடத்தினாக்கா பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. அதனால தான் இப்போ துபாய்க்கு போகிறாங்க. துபாய்க்கு சினிமாவுக்கு என்ன சம்பந்தம்? தமிழ் படங்கள் அங்கே ஓடுதா? சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லை சார், இப்போது வந்து விஜய் அவர்கள் அரசியல் வந்துட்டார். ஸோ அதனால் அவருடைய படத்தோட இசை வெளியீடு விழா சென்னையில் பண்ணக்கூடாதுன்ற ஏதாவது பொலிட்டிக்கல் ப்ரெஷர் நடந்துகிட்ருக்கா? அதனால தான் மலேசியா போகிறாங்களா இல்லை எப்படி சார்? அப்படியே வழக்கமாக விஜய் வேறு ஒரு ஸ்டண்ட் அடிப்பார். அவர் படம் வரத்துக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி விஜய் நடிக்கும் படத்தினுடைய ஒரிஜினல் கதை என்னுடையது, கதையை திருடி விட்டார்கள் ஒரு கேஸ் நடக்கும். அந்த செய்திட்டு தான் வரும். அதை வச்சு படத்தை ஓட்டுவார். அந்த படத்துக்கு விளம்பரம், காசு கொடுக்காமே விளம்பரம். அப்படி பண்ணிகிட்டு இருந்தார். 2 படத்துக்கு மேலே அதை எடுப்படலை, விட்டுட்டாங்க.
அப்படி தான் அந்த விஸ்வரூபம்னு ஒரு குப்பை படம் ஒன்று வந்தது, கமலஹாசன் எடுத்தது. அந்த படம் ஓடாதுன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஜெயலலிதா அது ஓடுறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாங்க. அது வந்து முஸ்லீம்களை கேவலப்படுத்து அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி இது தடை விதிக்கணும், அது இதெல்லாம் ரகலை பண்ணி ஒரு பெரிய விளம்பரம் கொடுத்து ஒன்றுமே இல்லாத யாருக்குமே புரியாத இன்றைக்கு ஒரு விஸ்வரூபம் கதை என்ன, அது என்னத்தை எடுத்தாங்கன்னு யாருக்காவது தெரியுமான்னு சொல்லுங்க பார்க்கணும். தமிழில் தான் எடுத்தாங்க, புரியல. அந்த படம் ஓடணும்னு ஓடிச்சு, இந்த மாதிரி ஸ்டண்ட் அடிச்சு. அதனால் சினிமாக்காரர்களுக்கு இந்த மாதிரி படம் ஓடுறதுக்காக சில ஸ்டண்ட்டுகள் அடிப்பாங்க. அதுக்காக இப்போ இந்த படத்தை வந்து அங்கே வச்சு இதை வந்து இது எதனாலன்னாக்கா ஸ்டாலின் வந்து அந்த படத்தை இங்கே ஓடக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்திட்டார், அதனால் விழாவை அங்கே நாங்கள் நடத்துகிறோம்னு சொல்லி ஒரு கிளப்பி விட்டால் அது மூலமாக ஓட வைக்கலாங்கிற ஒரு டெக்னிக். வாழ்த்துக்கள், ட்ரை பண்ணுங்கள். மோடியை வச்சு இனாகிரேட் பண்ணுங்கள், உங்கள் தலைவர் அமித்ஷா வச்சு ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணுங்கள். தியேட்டர் இருக்குதான்னு பாருங்கள் முதல்ல. மலேசியாவிலேயாவது சினிமா தியேட்டர் இருக்குதா? இருக்குது சார். எனக்கு தெரியல. இருக்குது மலேசியாவில் இருக்குது. மலேசியாவில் தேட்டர் இருக்குதா? சரி, ரைட். ஏன்னா இந்தியாவில் இப்போ சினிமா தியேட்டர்கள் இல்லை. நான் சேலத்தை சேர்ந்தவன். இப்போ இந்தியாவிலேயே மிக அதிகமான சினிமா தியேட்டர் இருந்த இடம் வந்து பெங்களூர். பெங்களூருக்கு ஈக்குவலாக அதிகமான சினிமா தியேட்டர் இருந்த இடம் வந்து சேலம். சேலமில் இப்போ தேட்டர்ஸ் இல்லையா சார்? கம்மியாயிடுச்சா? சேலத்தில் இல்லையே இப்போ தியேட்டர் இல்லையா? தியேட்டரே இல்லையா, எல்லாம் அந்த மல்டிப்ளெக்ஸாகவும் இல்லை, வேறையாக மாறிடுச்சு எல்லாம். அதான் இது மாதிரி மால் மாதிரி மாறிடுச்சு, எல்லாம் மாறிடுச்சு. சார் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? சினிமா வீட்டுக்கு அதை தான் சினிமா வந்து சீரியல் எடுத்துக்கிச்சுங்க. வீட்டில் சினிமாவுக்கு போகலான்னு நான் ஏதாவது சொன்னேன்னா என் வீட்டில் வந்து இல்லை இன்றைக்கி சீரியலில் அந்த முக்கியமான சீன் வருது, இன்றைக்கி வேணால் இன்னொரு நாள் போகலாங்க. வீட்டில் சாப்பிட போனால் கூட சீரியல் நேரத்தில் போனாக்கா காஃபி கிடைக்க மாட்டேங்குதுங்க. வீட்டில் எல்லாம் அதில் உட்காந்துருக்காங்க, சீரியலில் ஆழ்ந்துட்டாங்க. சீரியல் ஹஸ் டேக்கன் ஓவர். ஹாலிவுட் எப்படி விழுந்ததுன்றீங்க? உலகத்துடைய சினிமா தலைநகரம் ஹாலிவுட். இன்றைக்கி எம்ஜிஎம் இல்லை, 20th Century Fox இல்லை, யூனிவர்சல் இன்டர்நேஷ்னல் இல்லை, பேரமௌண்ட் இல்லை, வார்னர் பிரதர்ஸ் இல்லை, ஆர்கேஓ இல்லை, எல்லாம் எங்கே போச்சு? அந்த ஸ்டுடியோவில் என்னாச்சு? இன்றைக்கி எல்லாம் மூடியாச்சு. கோடம்பாக்கத்தில் போங்க, ஏவிஎம் ஸ்டுடியோ இருக்கா, வாகினி ஸ்டுடியோ இருக்குதா, விஜயா ஸ்டுடியோ இருக்கா, என்னவா இருக்குது இப்போ? எல்லாம் என்னாச்சு? சினிமா எங்கே இருக்குது? சீரியல்லாம் கூட வந்து சில வீடுகளை வாடகைக்கு எடுத்துருக்காங்க, அங்கே தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது சினிமான்னு சொல்லிட்டு இருந்தாங்க, என்ன பண்ணுறது? இதுக்கு அங்கே போகிறாங்கன்னாக்கா இங்கே ஆடியன்ஸ் இல்லை. இப்போ இங்கே வந்து ஆடியோ லான்ச்சுனாக்கா அங்கே பெரிய பணக்காரர்கள்லாம் இந்த விழா நடத்துகிறோம் சொல்லி நடிகைகள்லாம் கூப்பிட்டு போவாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு அந்த கூட்டம் வரும்போது அதில் வச்சு ஒரு காசு பண்ணலாம், அது காசு வரும். தமிழ்நாட்டில் நடத்தினா அவ்வளோ பணம் வராது, அதுக்காக தான் அங்கே போகிறாங்க, வசூல் தான். அதுக்கு இப்படி ஒரு விளம்பரம் திமுக வந்து எங்களை கண்டு பயந்து விட்டதால் எங்களை இங்கே நடத்தக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு கிளப்பி விடலாம், அது ஒரு விளம்பரம். சார் இப்போ வந்து தளபதி விஜய் அவர்கள் இதுதான் அவருடைய கடைசி படமாக இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இனிமேல் முழு நேர அரசியலில் கவனம் செலுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கோட் படம் நீங்கள் பார்க்கலன்னு சொன்னீங்க. அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கியை எப்படிங்க சிவான்ற மாதிரி சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ விஜயோட இடத்த தமிழ் சினிமாவில் அடுத்து யார் நிரப்புவாங்கன்னு நினைக்கிறீங்க? சினிமாவே இல்லைங்கிற அப்புறம் விஜய் இடத்துக்கு போய் அடுத்த அப்படி யாரும் இல்லை சார். ஆனாலும் வாரத்துக்கு ஒரு 10 படம் ரிலீஸ் ஆகுது இல்லை சார்? சினிமா இல்லைனாலும் வாரத்துக்கு ஒரு 10 படம் ரிலீஸ் ஆகுது. அத்தனை ஆர்டிஸ்ட் இன்டர்வியூ கொடுக்குறாங்க, அத்தனை பேர் வந்து பேசுகிறாங்க. இந்த வருஷம் கூட நம்ம முடிய போகுது, நவம்பர் மாதத்தில் இருக்கோம். குறைஞ்சது ஒரு 500 படம் இது வரைக்கும் ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் ஒரு 10 படம் தான் நல்லா ஓடி இருக்குன்னே சொல்கிறாங்க, விரல் விட்டு என்ற அளவுக்கு. 500 படம் ரிலீஸ் ஆயிருக்கா? ஆமாம் சார். அதுலேருந்து என்ன அர்த்தம்? டெய்லி ஒரு படம் ரிலீஸ் ஆயிருதுன்னு அர்த்தம் இல்லை சார். வருஷத்துக்கே இருந்தது 365 நாள் தான். நீங்கள் சொல்கிற கணக்கு பிரகாரம் பார்த்தா 500 படம்னாக்கும் 1.5 வருஷத்து படம் ஒரே வருஷத்துக்கு வந்தது. அரை படத்தை ஓட்டிட்டு எடுத்துட்டாங்கன்னு அர்த்தமா? இல்லை சார், வாரத்துக்கு 10 படம். இந்த வாரம் கூட நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 படம் ரிலீஸ் சார். சரிங்க, எங்கே ஓடுது? இல்லை சார், அதான் நான் சொல்றேன். எங்கே ஓடுது சொல்லுங்கள், எந்த 10 படத்தை பேரை சொல்லுங்கள். இந்த வாரம் ரிலீஸ் ஆகும். இந்த வாரம் ரிலீஸ் ஆன 10 படத்தை பேரை சொல்லுங்கள். போன வாரம் ரிலீஸ் ஆனதா இந்த வாரம் ரிலீஸ் ஏதோ ஒரு 10 படத்தை பேரை சொல்லுங்கள் சார். இந்த வாரம் ரஜினி கேங்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகும் சார், வெள்ளிக்கிழமை. யார் நடித்த படம்? ரஜினி கிஷன் சொல்லிட்டு ஒரு ப்ரொடியூசரோட பேர். இப்போ யார் நடி? ரஜினி கிஷன் சார், அவர் பேர் ரஜினி கிஷன். படத்து பேர் என்ன? படத்து பேர் ரஜினி கேங். ரஜினி கேங். சரி, அப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகுது சார். அதுக்கப்புறம் வந்து லாக்டவுன்னு அனுபமா பரமேஸ்வர் அவங்களுடைய படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது சார். 2 படம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 படம் பேர் தெரியல சார். தெரியாது, எப்படி தெரியும்? இதுவே நீங்கள் சொன்னது 2மே கற்பனை தான். இல்லை சார். எந்த தேட்டரில் ஓடுது?
ரிலீஸ் ஆக ரிலீஸ் ஆயிடுச்சு. எந்த தேட்டரில் ஓடும்? இல்ல ரிலீஸ் ஆக போகுது, இந்த வாரம் ரிலீஸ் ஆக போற படம். நீங்க சொன்னது ரிலீஸ் ஆயிடுச்சு. இல்ல போன வாரம் தான் சார் ரிலீஸ் சரி, ஆச்சு. போன மாஸ்க் வாரத்து ரிலீஸ் படத்தை ஆச்சு சொல்லுங்க. போன வாரம். போன வாரத்து படத்தை சொல்லுங்க. மாஸ்க் ரிலீஸ் ஆச்சு சார். மாஸ்க் கவின் நடிச்ச படம் மாஸ்க்னு ஒரு படம். மாஸ்க்னு ஒரு படம். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரீ-ரிலீஸ் பண்ணாங்க தளபதி விஜய் அவருடைய. ரீ ரிலீஸ் ஆமா. எங்க ஓடுச்சு? எங்க போட்டாங்க சார்? எந்த தேட்டர் ரிலீஸ் பண்ணாங்க? கமலால போட்டாங்க சார். கமலா தேட்டர் இருக்கா? இருக்கு சார். நீங்க தான் அது போட்டாங்க சார். அதுக்கப்புறம் வந்து பூர்ணிமா ரவின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுடைய படம் எல்லோன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் மிடில் கிளாஸ் எல்லாம் சொல்லிட்டு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனது. எது சார்? எல்லாம் இல்ல சார் போன வாரம் ஆச்சு. மாஸ் எல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. விமர்சனத்தை எல்லாம் நான் படிச்சுட்டேன். போன வாரம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் சார். நான் தான் சார் தேட்டருக்கு போயிட்டு பைட் எடுத்தேன். அதே முனிஷ்காந்த் அவங்களுடைய மிடில் கிளாஸ் படமும் போன வாரம் வெள்ளிக்கிழமை தான் ரிலீஸ் ஆச்சு. அது கூட இன்னொரு 4-5 படமும் எந்த சேர்ந்து. தேட்டரில் போய் இது பண்ணீங்க? கமலா சார், வடபழனி கமலா. அது ஒரு தேட்டர் தான் இருக்குது. அப்போ இல்ல சார், அங்கதான் வந்து FDFS பொதுவா எடுப்போம், அங்க இல்ல ரோகிணியில எடுப்போம் சார். 2 தேட்டர் தான் இருக்கு. இல்ல சார், இன்னும் நிறைய. அந்த இதில் இருக்கு கோயம்பேடு. கோயம்பேடு ஆமா அதானே? அங்கே தான் நான் பார்க்குறேன் போஸ்டர்ஸு. ஆமா சார். அதை கேட்டேன், என்ன படம் யா ஓடுதுங்கன்னு. 15-20 பேனர் மாட்டி வச்சுருந்தாங்க. கேட்டேன், மார்னிங் ஷோ இந்த படம் சார், மேட்னி ஷோ இந்த படம் சார், 6 மணி ஷோ இந்த படம் சார், நைட் ஷோ இந்த படம் சார்னாரு. ஒவ்வொரு படமும் ஒரு ஷோ, அவ்வளோதான். ஒரு நாளைக்கு 4 படம் ஓடுது. பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. தியேட்டர் முன்னாடி காருங்க நிற்கிதா, வண்டிங்க நிற்கிதா? போய் பாருங்கள். இல்ல சார், பெரிய ஹீரோஸோட படம் ரிலீஸ் ஆகும்போது பெரிய கூட்டம் ஹீரோ யார்? ரஜினி, கமல், ரஜினி. விஜய், அஜித், சூர்யா. எந்த படம் ஓடுது? யாரு சார்? கூலி படம் எத்தனை நாள் ஓடுச்சு? தெரியல சார். தோல்வி படம். நாங்கள் ம். அதிகப்படியான விளம்பரம் கொடுத்தா அந்த படம் தோல்வி ஆயிடுச்சு, அதனால் நிறையா விளம்பரம் கொடுக்காதுன்னு சொல்லியிருக்காரு. சினிமாக்கள் இல்லைங்க, ஹாலிவுட்டெல்லாம் மூடிட்டான். அமிதாப் பச்சனே தமிழ் படத்தில் நடிக்கிறார். என்ன காரணம்? ஹிந்தி படம் எவனும் எடுக்கலை. ஒரு படத்தை எடுக்கிறாங்க, அதையே எல்லா மொழியிலையும் மொழிபெயர்ப்பு பண்ணுறாங்க. பேன் இந்தியா. ஏன்னா வேறு யாரும் சினிமா எடுக்கிறதே 2 மொழியில் தாங்கிறாங்க. ஒன்று தெலுங்கு, இன்னொன்று தமிழ். இப்போ தெலுங்கு போயிடுச்சுன்றாங்க, தமிழ் ஒன்று தான் பாக்கியில் இருக்குதுன்றாங்க.